எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றியுள்ள ரிவ்யூ பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட்னா நெயில் எக்ஸ்டென்ஷன் நெயில் ஃபார்ம்ஸ். இதுதான் அது. இந்த ப்ராடக்ட் பற்றியுள்ள டீட்டெயிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டெமோவும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். இதை யூஸ் பண்ணி எப்படி பாலி ஜெல்லா இருந்தாலும் சரி இல்லை யூவி ஜெல்லா இருந்தாலும் சரி நெயில் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு உள்ளதை நான் செஞ்சும் காட்டுவேன். இது இந்த ப்ராடக்ட் நான் கிளப் ஃபேக்டரியிலேருந்து வாங்கினேன். ஏன்னா நான் வேற வெப்சைட்ல எல்லாம் செக் பண்ற நேரம் ஒரு 20 பீஸ் எல்லாம் 269 ரூபாய் அப்படியெல்லாம் விலையில இருந்துச்சு. ஆனா இந்த ப்ராடக்ட் நான் கிளப் ஃபேக்டரியில செக் பண்ற நேரம் இதுல 100 பீசஸ் இருக்கு, 100 பீசஸ் இருக்கு. இது 186 ருபீஸ் கிடைச்சது, 186 ரூபாய்க்கு எனக்கு இது கிடைச்சது. இது லாபமா எனக்கு தோணுச்சு. அதனால நான் கிளப் ஃபேக்டரியிலே நான் ஆர்டர் பண்ணி இதை வாங்கினேன். உங்களுக்கு இது தேவையா இருந்துச்சுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டனா நீங்க அது வழியா போய் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வர்ற நேரம் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்ல வந்துச்சு. பபிள் ரேப்பர் உள்ளாடி இப்படி இருக்கும். அதாவது எந்த ஒரு திங்ஸையும் உள்ளாடி வைக்கிற நேரம் அது டேமேஜ் ஆகாம நல்லபடியா நமக்கு சேர்ந்துரும். அந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கேஜிங்ல தான் வந்துச்சு. இது உள்ளாடி இருந்துச்சு. இதை எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் ப்ராடக்ட். இது ஃபுல்லா அப்படி இருக்கு. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க இப்படி வரும். சரிங்களா? இது 1 பீஸ். இவ்வளவு 1 பீஸ். இத நெயில்ல நம்ம நெயில்ல இதை எப்படி வச்சு வைக்கிறது, இதை வச்சு எப்படி யூவி ஜெல் இல்லைன்னா பாலி ஜெல் வச்சு நெயில் எப்படி கிரியேட் பண்றதுன்னு உள்ளதை நான் செஞ்சு காட்டுவேன். இது இப்படிதான் இருக்கும். சரிங்களா? நிறைய இருக்கு. இதுல 100 பீஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு 100 பீஸ் கிடைக்கல, 96 பீசஸ் இதுல இருக்கு. சரிங்களா? 96 பீசஸா இருந்தாலும் ஆனா லாபம் தான். 20 பீஸ் எல்லாம் 200 and something ருபீஸ் கிடைக்கிற நேரம் 100 பீஸ்ன்னு சொல்லி அது 186 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அது ரொம்ப லாபம் தான். சரிங்களா? இப்போ நான் அதுல இருந்து 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 5 நெயிலுக்கு வேண்டி 5 நெயில்ஸுக்கும் வைக்கிறதுக்கு 5 பீசஸ் நான் எடுத்திருக்கேன். என்னமோ நம்ம பாலி ஜெல் யூஸ் பண்ணி எப்படி நெயில் கிரியேட் பண்றதுன்னு உள்ளதை நான் சொல்றேன். நான் இதுல இந்த பாலிஜெல் எடுத்திருக்கேன். இந்த பாலிஜெல் வச்சு ஒரு கிட்ல வந்த பாலிஜெல் இது. அந்த கிட்டோட சேர்த்து டெமோவும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அதுல நான் எதை வச்சு பண்ணேன்னா டல் ஃபார்ம் வச்சு நெயில கிரியேட் பண்ணேன். அதுல நெயில் இப்படி வளைஞ்சு வர்றது மாதிரி இருக்கும். ஆனா இதுல கரெக்டான நமக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஷேப்பா இருக்கும். சிலவங்களுக்கு ஆனா வளைஞ்சு வர்றது பிடிக்கும், எனக்கு ஆனா கொஞ்சம் மேல நேரம் வந்தா பிடிக்கும். அந்த மாதிரி இதுல பண்ணிக்கலாம். இந்த இது நான் எடுத்துக்கேன். அப்புறமா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லிப் சொல்யூஷனை எடுத்துக்கங்க. இதுவும் அந்த கிட்ல உள்ளதுதான். இதை கொஞ்சமா இந்த கேப்ல நான் ஊத்தி எடுத்துக்க போறேன். அப்புறமா இதை எப்படி நெயில்ல பிளேஸ் பண்றது, இதை எப்படி வைக்கிறதுன்னு உள்ளதை நான் சொல்றேன். நீங்க இது பாத்தீங்கன்னா இதுல கீழே இதுல நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது இது எதுக்கு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா நம்மளோட நெயிலோட லென்த் எவ்வளவு நீளமா இருக்கணும் அப்படின்னு நம்ம இத வச்சு கரெக்டா அந்த அளவுக்கு கரெக்டா நம்ம அந்த ஜெல்ல இழுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி உள்ளது கொடுத்திருக்காங்க. இந்த ஹோல் இந்த நெயிலுக்குள்ள ஹோல் மேல இங்க கட் பண்ற மாதிரி டாட் டாட்டா கொடுத்திருக்காங்க. தேவை இருந்தா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். நான் இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். இதை எப்படி எடுக்கிற நேரம் இந்த இது இந்த டாட் மாதிரி இருக்குல்ல, இந்த ஓவல் ஷேப்ல இந்த ஸ்டிக்கர் இங்க மாட்டிக்கும். இது ஓப்பன்ல வந்துடும். நெயிலுக்கு இடையில இப்படி வைக்கலாம். இப்படியே நம்ம வச்சோம்னா இந்த இது ஃபுல்லா ஸ்டிக்கியா தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப இப்படி ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். இது ஆனா நமக்கு இப்படி இப்படி சேர்க்கிற நேரத்துல ஃபுல்லா இப்படி ஜாம் ஆகாம இருக்கிறதுக்கு இதை இப்படி எடுத்து என்ன பண்ணணும்னா இதுல இந்த மாதிரி இப்படி ஒட்டிக்கணும். சரிங்களா? அப்புறமா என்ன பண்ணணும்னா நெயில்ல
இதை கொஞ்சம் இதில் இந்த இதில் இப்படி வரக்கூடாது, கொஞ்சம் தாத்து ஒட்டிக்கணும். நான் வந்து மாற்றி ஓட்டுறேன். இனி இதை நெயிலில் எப்படி வைக்கிறதுன்னா, நான் கீழே வருது பார்த்தீங்களா, இந்த நெயிலோட எண்டு பக்கம், அதில் வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து இப்படி வந்து நல்லா வந்து மாட்டுறது மாதிரி வச்சுக்கிங்க. வச்சுட்டு இதை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இப்படியே எடுத்து இதை ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதை அப்படி ஸ்டிக் பண்ணி அப்படி விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து அப்படியே நல்லா அழுத்தி விட்டுருங்க, நல்லா ஒட்டிக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நெய்ல வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நான் அதுல வந்து இதுல ஸ்கிப் பண்ணிட்டேன். அது என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த யூவி பாலிஜெல் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நெய்ல வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, நம்ம நெய்ல வந்து நார்மலாட்டே அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப அப்படி பாலிஷா அழகா தெரியும். அந்த மாதிரி சர்ஃபேஸ் இல்லாம அதை கொஞ்சம் வந்து நெயில் ஷார்ப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருக்கணும். அதுக்கு பிறகு வந்து பேஸ் கோட்டு கொடுத்துக்கணும். சரிங்களா? நான் எல்லாம் வந்து கொடுத்துட்டேன், எனக்கு ட்ரையா ஆயிருச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த வந்து நெயில் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இந்த டபுள் எண்டட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிடுங்க. இது வந்து ஒரு சைடு வந்து ஸ்பேச்சுலா இருக்கும், ஒரு பக்கம் வந்து ப்ரஷ் இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதை யூஸ் பண்ணணும். இதை எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இதில் எப்படி வைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமா இந்த சிப் சொல்யூஷன்ல இந்த மாதிரி இதை டிப் பண்ணிட்டு, ப்ரஷ்ஷை வந்து டிப் பண்ணிட்டு இதை வந்து மெதுவா இப்படி புஷ் பண்ணுங்க. இது எதுக்காக அந்த சொல்யூஷன்ல வந்து டிப் பண்றோம்னா, அந்த சொல்யூஷன்ல டிப் பண்றனால ஒட்டி பிடிக்காது. சரிங்களா? மேல வந்து லைட்டா தின்னா கொடுங்க, கீழே வரனா திக்கா கொடுங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு மேல வந்து நெயில் இருக்கு, அதனால நமக்கு மேல வந்து தின்னா போதும், கீழே திக்கா இருக்கட்டும். இந்த மாதிரி மெதுவா கொடுங்க. அவசரம் எதுவும் பட வேணாம். மெதுவா அந்த சொல்யூஷனை அப்பப்போ டிப் பண்ணிக்கோங்க. அப்போ அது ஸ்மூத்தா அப்படி அழகா வந்துடும். பார்த்தீங்களா? நீட்டா பண்ணிடலாம், கஷ்டமே இல்லை. ஆனால் வந்து நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும்னா ரொம்ப சூப்பராக அழகா நம்ம வீட்டிலே நீட்டா பண்ணிடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் வந்து அந்த ஜெல்லை எடுத்துக்குங்க. இது நான் வந்து நெயில் ஃபுல்லாக நான் வச்சுட்டேன். இது வந்து எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு வேணும்னு உள்ளதை கரெக்டாக பண்ணுறதுக்கு இந்த லைன் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம வந்து நீட்டாக பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து அந்த லைனை கரெக்டா வந்து பார்த்து கரெக்டா அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்ப கேர்வா வேணும்னாலும் அது மாதிரி அழகா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இனிமே வந்து இதை யூவி லேம்ப்ல வச்சு நான் வந்து ட்ரை பண்ண போறேன். இந்த யூவி ஜெல்ல ட்ரை பண்றது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகுறது வரைக்கும் வைக்கணும். நல்லபடியா ட்ரை ஆகலைன்னா நெயில் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். அதனால நல்லா அது ட்ரை ஆகுறது வரைக்கும் நம்ம அந்த யூவி ஜெல்லில் வைக்கணும். எப்படியும் ஒரு 3 மினிட்ஸுக்கு வந்து வைக்கணும். சரிங்களா? அதில் வந்து 30 செகண்ட், 60 செகண்ட், 90 செகண்ட் இருக்கு. நீங்க ஆனால் இப்போ 60 செகண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, எதுனாலும் 3 மினிட்ஸ் கரெக்டாக வர்றதுக்கு ஏற்றபடி வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகுது. நல்லா ட்ரை ஆகாம இருந்துச்சுன்னா சீக்கிரமா வந்து அது உடஞ்சி போயிடும். அதுவும் இல்லாம ஒவ்வொரு நெயிலுக்கா நீங்க பண்ணுங்க. அவசரமா வந்து சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சீங்கன்னா அந்த ஜெல்லு வந்து லைட்டா அப்படி ஸ்லிப் ஆனது மாதிரி கொஞ்சம் அப்படி எல்லாம் அது கொஞ்சம் மாறி வரும். அப்படி சில நெயில் எல்லாம் மாறி போயிடும். அதனால நீங்க வந்து எப்பவுமே வைக்கிற நேரம் நல்ல ட்ரை ஆகுறது வரைக்கும் வைக்கவும் செய்யணும். அதுவும் இல்லாம ஒவ்வொரு நெய்லையா வைக்கணும். அப்பதான் வந்து நமக்கு கரெக்டா நல்லதா கிடைக்கும். பொறுமையா பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப இது ஃபர்ஸ்ட் கோட் நான் கொடுத்தது ட்ரை ஆகிருச்சு. இது பாருங்க. இனிமே வந்து இதை பாக்குற நேரம் கொஞ்சம் பள்ளமா தெரியுது பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து சரி பண்றதுக்கு என்ன ஒரு லேயர் வந்து நான் கொடுக்க போறேன். அதுக்கு நான் இந்த ஜெல்லை எடுத்துக்கிறேன். ஸ்டிக்கியா இருக்கும், நல்ல ஸ்டிக்கியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த சொல்யூஷன்ல நம்ம டிப் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஒட்டிக்காம இருக்கும், இல்லைன்னா வந்து ஒட்டி பிடிக்கும். திரும்பவும் வந்து நான் வந்து செகண்ட் லேயர் அப்ளை பண்ணிட்டேன்.
இந்த ஷேப் எல்லாம் கொஞ்சம் நீங்கி வந்திருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. கடைசியில வந்து நம்ம ட்ரை ஆன அப்புறமா அதை ஃபைல் பண்ணி நீட்டா வந்து ஷேப்பு கொண்டு வந்துடலாம். இனிமே இதை யூவி லேம்ப்ல வைக்க போறேன். இப்போ இது எனக்கு யூவி லேம்ப்ல வச்சு ட்ரை ஆயிருச்சு. இனிமே இதை எப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கணும்னா, இந்த பேப்பரை இங்க கீழே இப்படி புஷ் பண்ணுங்க. இங்க கீழே சரிங்களா? மெதுவா பண்ணணும். மெதுவா இப்படி அழுத்தி இப்படி பண்ணணும். இப்படி உடனே வந்துடும். பாத்தீங்களா? என்னமோ வந்து இந்த சைட்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஷேப் பண்ணணும். நான் வந்து வேற உள்ள நெயிலே வந்து பினிஷ் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். எல்லா நெயிலையும் நான் வந்து பண்ணிட்டேன். என்மை வந்து இப்படி திருப்பி வச்சு உள்ள வந்து யூவி லேம்ப்ல வைக்கணும் ட்ரை ஆகுறதுக்கு. ஏன்னா உள்பக்கமா உள்ள பக்கத்துல ஏதாவது லைட்டா கொஞ்சம் காயாம இருந்துச்சுன்னா, ட்ரை ஆகாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திருப்பி காட்டுறதுனால அது வந்து ட்ரை ஆகும். இது வந்து நல்லபடியா ட்ரை ஆனா மட்டும்தான் இது உடையாம இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமா உடஞ்சி போயிடும். அதனால நல்ல ட்ரை ஆன அப்புறமா தான் நீங்க வந்து இதை வந்து ஷேப் பண்றதுல இருந்து அதுக்கு பிறகு வந்து நெயில் பாலிஷ் அடிக்கிறதா இருந்தாலும் எதுனாலும் செய்யணும். டாப் கோட்டு கொடுத்துட்டு அதே அப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுறலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர்ல தான் இருக்கு. லைட்டா உள்ள பேபி பிங்க் கலர். அப்படியே விடணும்னா விட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு அதுக்கு மேல வேற நெயில் பெயிண்ட் அடிக்கணும்னாலும் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் இது ட்ரை ஆகல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா திரும்பியும் வந்து நீங்க லேம்ப்ல வச்சு ட்ரை பண்ணுங்க. எல்லா நெயிலையும் எனக்கு ட்ரை ஆகிருச்சு. என்னமோ வந்து ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணதான் ஃபைனலா எப்படி அழகா ஷேப் பண்ணி எடுக்கோமோ அந்த அளவு நல்ல லுக்காட்டு நெயில் கிடைக்கும். இந்த நெயில் ஷேப்பரை வச்சு நான் என்னமோ ஷேப் பண்ணிக்கிட்டு காட்டுறேன். நான் வந்து எல்லா நெயிலையும் வந்து ஷேப் பண்ணிட்டேன் பாருங்க. இதை விட இன்னும் வந்து ஷார்ப்பாட்டு வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த ஷேப் பண்றதுல தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இப்படி ஸ்கொயர் ஷேப்பா வேணும், அதனால நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்னமோனா இதுக்கு மேல இந்த டாப் கோட்டை நான் கொடுக்க போறேன். டாப் கோட்டு கொடுக்கலாம், கொடுத்துட்டு அந்த மாதிரி அப்படியே விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து வேற ஏதாவது கலர் நெயில் பெயிண்டும் கொடுத்துக்கலாம். நான் வந்து டாப் கோட்டு கொடுத்துட்டேன். என்ன டாப் கோட்டு வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு கியூட்டிக்கிள் ஆயில் இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட கியூட்டிக்கிள் இருக்குல்ல இந்த ஏரியால இப்படி போட்டு எல்லா ஃபிங்கர் நெயிலையும் போட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் பண்ணி நல்லா விடணும். இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வழிமுறைகளை வந்து பின்பற்றி இந்த மாதிரி சூப்பரா பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணணும்னா நீங்க வீட்டில இருந்தே பண்ணலாம். நம்ம பார்லருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி சூப்பரா நெயில் கிடைக்கும். நம்ம வந்து இதுல வந்து எவ்வளவு கலரா வேணாலும் நெயில் பெயிண்ட்டும் அடிச்சுக்கலாம். அப்படி நல்லதா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பண்ண இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.